தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே தீவிர வாகன சோதனையானது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் திருப்பாக்கம் சோதனை சாவடியில் எஸ்பி உத்தரவின் பெயரில் வாகன சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேலம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் அமைத்து வாகனங்களை நிறுத்தி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கார்களில் பின்பக்கத்தில் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என சோதனையானது நடைபெற்று வருகிறது. கடலூரில் தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பே தற்போது சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதியானது அறிவிப்புக்கு முன்பே தற்போது தீவிர வாகன சோதனையானது தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் திருப்பாக்கம் சோதனை சாவடியில் எஸ்பி உத்தரவின் பெயரில் இந்த வாகன சோதனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் அமைத்து வாகனங்களை காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலம் விருத்தாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் அமைத்து வாகனங்களை நிறுத்தி தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பார்த்தசாரதி. வணக்கம் பார்த்தசாரதி, விவரங்கள். வணக்கம் ஆபரகம். அதாவது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மாலை அறிவிப்பு வெளியாக உள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அமலாக்க விதிகளாகும். தேர்தல் முடிவு வரை எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது. பிரச்சாரத்தின் போது கட்சிகளுடைய செயல்பாடுகளை தவிர்த்து தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததும் அரசு பணியாளர், பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் கூடாது. அரசு விழாக்கள் நடத்தக்கூடாது. அமைச்சர்கள் என்ற முறையில் எந்த விதத்திலும் பரப்புரை மேற்கொள்ளக்கூடாது. அமைச்சர்கள் வேட்பாளர் வாக்குச்சாவடி முகவராக கலந்து கொள்ளலாம். கட்சி பாகுபாடின்றி பொது மைதானங்கள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த முன்னுரிமை அடிப்படையில் அனுமதி வழங்கப்படும். பல்வேறு மாவட்டங்களில் தற்பொழுது ஆட்சியர் வளாகத்தில் அரசு நலத்திட்டத்தில் வழங்கிய புகைப்படங்களை அகற்றும் பணி தொடங்கியிருக்கின்றன. அதே போன்று அரசு வாகனங்கள் ஜிபிஎஸ் கார்கள் பொருத்தும் பணியும் தொடங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தில் சிறுபாக்கம் சோதனை சாவடியில் தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு இந்த 5 மாநில தேர்தலை ஒட்டி கடலூர் மாவட்ட சிறுபாக்கம் சோதனை சாவடியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு உத்தரவின் பேரில், அதாவது சேலம் டு விருத்தாச்சலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் பேரிகார்டு அமைத்து வாகனம் சட்டத்திற்கு புறமாக பொருட்கள் எடுத்து செல்லப்படுகிறதா, ஓட்டுநர் உரிமையின்றி ஓட்டுநர் வாகனத்தை இயக்கிறார்களா என்றும் பல்வேறு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. அதே போல கார்கள் பின்பக்கத்தில் சந்தேகத்தின் பேரில் பொருட்கள் எதுவும் வைக்கப்படுகிறதா எனவும் சிறுபாக்கம் காவல்துறை உள்ளிட்ட அதாவது பணம் கொண்டு செல்லப்படுகிறதா, அனுமதியின்றி என பல்வேறு கோணங்கள் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆபிரகாம்.